சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பல ஊர்களுக்கு போகும்போது அந்தந்த ஊர் மக்கள் கோரிக்கை, ரயில்வே மினிஸ்டர் அந்த கோரிக்கை எடுத்து சென்று 38 ரயில்கள் வேறு ரயில் ஸ்டேஷனில் நின்று போகிறதுக்கான உத்தரவை நம்ம கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட 6626 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2009 2014 யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, நான் சொல்கிறது அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 879 கோடி ரூபாய், தமிழ்நாட்டுக்கு 879 கோடி ரூபாய். ஆனால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட 6626 கோடி ரூபாய். போன வருடமும் 6000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டது. இது ரயில்வே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ரயில்வேனுடைய தரம், ரயில் நிலையங்களினுடைய தரம், கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்களில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 2587 கிலோமீட்டர் நீளத்திற்கு 33,467 கோடி ரூபாயில் ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும், நான் சொல்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது.